ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம எடுத்த ட்ரேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரேட்னு கேட்டிங்கன்னா ஸ்விங் ட்ரேட் தான். ஹிந்துஸ்தான் பெட்ரோல்ன்றது தான் அந்த ஸ்டாக்கோட நேம். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நம்ம மேக் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் இன் ஸ்பேன் ஆஃப் ஒன் வீக்கில். ஸோ இந்த செட்டப் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதை நான் எப்படி எடுத்தேன், என்ன மாதிரி க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தேன், ஸோ இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல லேர்னிங்கான இதுவாக இருக்கும். நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி செட்டப்ஸ் எங்கே நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம், இதை பற்றின எல்லா டிஸ்கஷனும் இங்கே நம்ம பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிவிட்டு நான் திரும்ப கூட ட்ராப் பண்ணுறேன். ஸோ ஹிந்துஸ்தான் பெட்ரோல் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அது என்னென்னு கேட்டிங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இதை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஓவரால் வியூ நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளோட ஸ்மாலர் வியூ வந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்றதோட அக்யூரசி கொண்டு வர முடியும். ஸோ ஓவரால் வியூ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ட்ரேட் எடுக்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் பேஸ்டு ட்ரேடை தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த வியூ வந்து ஜஸ்ட்டு நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் அனலிஸ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு டேக்அவேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்பாகவே இருக்கும். ஸோ இது பண்ணாமே நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓவரால் வியூ தெரியாமல் ஜஸ்ட்டு சின்ன டைம் ஃப்ரேமில் போயிட்டு எதுவும் பார்த்துட்டு அதை ரேண்டமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது நம்ம ஹிந்துஸ்தான் பெட்ரோல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், அப்புறம் ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஆகி திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஓவராலாக ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ வீக்லியில் போய் பார்க்கும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு நல்ல ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ டெய்லியில் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நைஸ், டெய்லியில் போனோடனே நல்லா ஒரு கன்சாலிடேஷன் பேஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஜோன் நல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் வந்துட்டு என்ட்ராகி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இடத்துல தான் நம்ம என்ட்ராகும். அதோட நம்மளோட ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும். இதுதான் ரொம்ப மெயின் ஃபேக்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடம் நான் எங்கே ஃபைண்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் நான் பார்த்தேன் இந்த ஸ்டாக்கில் டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் வந்துட்டு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ வருதோ அங்கேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு மொமெண்டம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ இதில் வந்து நான் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கே ட்ரேட் எடுத்தேங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஜூம் பண்ணால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு 4 டேஸ்க்கான அக்குமுலேஷனை வந்துட்டு இந்த ஒரு கேண்டிலில் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். nearly 4 days or 5 days something. ஸோ 8 days. இந்த 8 days வந்துட்டு ஒரு ரேஞ்சிலே இருந்திருக்கு. இதை பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு பையிங் மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து ஒரு அப்சைடு வந்து மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளியரான இண்டிகேஷனாக தான் இந்த கேண்டில் நான் பார்க்குறேன். ஸோ இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர், அதுக்கப்புறம் திரும்பவும் கீழே வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இதை ஸ்டாப் பண்ணி ஒரு பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னோட என்ட்ரி கிரைட்டீரியாக்காக நான் வெயிட் பண்ணேன். ஸோ என்னோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சேம் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு மேபி எந்த ஸ்ட்ரக்சரும் தெரியாமல் இருக்கலாம். நான் ஒரு 1 hour போனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவுமே பார்த்துருந்தோம் கோஃபோர்ஜ்ன்ற ஸ்டாக்கில். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இதுலேயும் அதே ஸ்ட்ரக்சர் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதை நான் ட்ரா பண்ணிவிட்டு என்னோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிரேக் அவுட்டில் இருக்கும். ஸோ பிரேக் அவுட்டில் எங்கே எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 minutes போகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட என்ட்ரி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் இந்த கேண்டில், எக்ஸாக்ட்லி இந்த பர்டிகுலர் கேண்டில் 352.25 தான் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ திஸ் பையிங் ப்ரெஷர். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் எது இந்த பாயிண்ட்டு. ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா 390. ஸோ இந்த லெவல் தான் என்னோடய டார்கெட்டாக இருந்தது. ஸோ இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 1 weekலேயே அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேலே ஸ்டாக் மூவ் ஆயிருக்கு. பட் என்னோட டார்கெட் ஹிட் ஆனோடனே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ
எனக்கு இங்கேருந்து இந்த மூவ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் இது பரவாயில்ல, என்னோடய ட்ரேட் பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 1 வீக் தான். பெருசாக சைக்காலஜிக்கலாக வந்து இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறதுலையோ எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ எதுவுமே நான் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் என்ட்ரு பண்ணேன், ஸ்டாப் லாஸிங் வச்சேன், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு பையிங் மொமெண்டம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லைட்டாக கன்சல்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டே கேப் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் மொமெண்டம். ஸோ என்னோட டார்கெட் ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த ட்ரேடில் வந்து எனக்கு ஃபுல் பண்ணுறதுக்கோ இல்லை கன்விக்ஷன் பேஸ்டாக எந்த ஒரு எனக்கு டிஃபிகல்ட்டிஸுமே இதில் ஃபேஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்ஸ் வந்து ரேராக நடக்கும். இதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து எதில் வச்சு செலக்ட் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கின்னர் ஹெல்ப் வச்சு தான். ஸ்கின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15th ஜூலை அன்றைக்கி நமக்கு இந்த இவ்வளோ ஸ்டாக்ஸ் கிடச்சிது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோல். ஸோ இந்த ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம என்ட்ரி செட்டப் வந்தோடனே நம்ம ட்ரேட் எடுத்துருந்தோம். ஸோ இந்த ட்ரேடை நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வி ஹேவ் கம்யூனிட்டி இன் டிஸ்கார்ட். ஸோ அதில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த மொமெண்டம் வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸோ நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரி பாயிண்ட்டு அந்த இடத்துலையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸுமே இந்த ட்ரேட் எடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பற்றி கேட்டிங்கன்னா ஒரு 17,500 அரௌண்ட் சம்திங் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 352.25. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 342 சம்திங். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 390. ஸோ இதுதான் இதோட ட்ரேட் ரிசல்ட். ஸோ இதோட ட்ரேட் புக் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு லேர்னிங்காக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங் கம்யூனிட்டியோட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களை பற்றி சொல்லணுன்னா எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது. ஸோ ப்ரோஃபினான்ஸ்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீல்ஸ் போடுவோம் ரிகார்டிங் த ட்ரேடிங் வீடியோஸ். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா லேர்னிங் கிடைக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், சொல்லணும்னு நினச்சது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்காக எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோலாம் உடனே வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.